பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். அன்பிற்குரிய தூய மரியாள் ஆலயத்தின் உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் நல்மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான திருப்பெயரில் இந்த காலை வேளையில் அன்போடு கூட வாழ்த்தி இந்த இணையதள வழிபாட்டிற்குள்ளாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். ஒத்தாசை வரும் பர்வதமாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கிருபையின் வேளைக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிபலிகளையும் ஏறெடுக்கிறோம். எல்லா தீங்குக்கும் நீர் எங்களை விலக்கி காக்கிறவர், எங்கள் ஆத்துமாக்களை காக்கிறவர், எங்கள் போக்கையும் வரத்தையும் நீர் காக்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் காலங்களும் அது கரத்தில் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை தந்தது மட்டுமல்லாமல் தயவையும் பாராட்டி இந்த இணையதள ஆசிரிப்பு வழிபாட்டின் வழியாக நாங்கள் ஒருமனப்படவும் உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உமது திருவாய் மொழிகளை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உற்சாகப்படுத்துகின்ற பலப்படுத்துகின்ற உமது வார்த்தைகளால் எங்களை நிரப்பி சாட்சி உள்ள மக்களாக வாழவும் உம்முடைய பாதுகாப்பை எங்கள் வாழ்வில் அனுதினமும் உணர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஒருமனப்பட்டு ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். திரியேக தேவனுடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆசிரிப்பு வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு பாமாலை எண் 267 போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்கின்ற பாமாலையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய் நேசமேய்ப்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் கோஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணதியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மாதத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா மாசருகா பரஞ்சோதி வல்லநாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வேணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏக ராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்குலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. அன்பு விசுவாசிகளே, அடியனோடு இணைந்து நீங்கள் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்ற உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிக்கூர்ந்து மகிழக் கடவோம். வானங்களை ஊடுருவி சென்ற தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணியிருக்கிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் சமய சகாயம் அருளும் கிருபையை கண்டடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு நாங்கள் நீதிமான்களாக வாழ்வதற்காக உயிர்த்தெழும்பவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை போற்றுகிறோம். நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கான திருமறை பகுதியை நம்முடைய அன்பு பொருளர் இன்பராஜன் ஐயா அவர்கள் வாசிப்பார்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அத்தியாயத்திலிருந்து திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய ஓய்வு நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 துவங்கி 49 முடிய வாசிக்க கேட்போம். The Gospel according to St. Luke, chapter 24, verses from 44 to 49. லூக்கா 24 44 முதல் 49 முடிவுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றால். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பு விசுவாசிகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆயர் அருள் திரு சாமுவேல் சுந்தரராஜ் ஐயா அவர்களை உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான விசுவாசிகளே, இறை மக்களே, ஆண்டவரின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன்.
உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை நாம் நன்கு அறிவோம். சீடர்கள் பயந்திருந்த பொழுது, அவர்களுக்கு காட்சி அளித்த பொழுது, சீடர்கள் ஆண்டவரை பார்த்து கர்த்தர் என்று சொன்னார்கள். அந்த அனுபவங்களை, இயேசு கிறிஸ்துவை பார்த்த அனுபவங்களை அவர்கள் அனுபவித்து உணர்ந்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் 40 நாட்கள் இந்த உலக வாழ்க்கையில் தன்னை மற்றவர்களுக்கு காண்பித்து 40வது நாள் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் அறிவோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, யோவானின் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 அதிகாரங்களில் கடைசி உரை ஆற்றுகிற போது ஆண்டவர் சொன்னதை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார் என்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பரலோகத்திற்கு அழைத்து கொள்ளப்பட்ட பின்பு 10 நாட்கள் கழித்து சீடர்கள் யாவரும் இந்த மேல்தளத்திலே மேல் அறையிலே கூடி ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார் என்று நாம் அறிகிறோம். அப்போஸ்தலரின் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அல்லது வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகத்தின் கடைசி எல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அதாவது பரிசுத்த ஆவிக்காக எதிர்நோக்கி காத்திருந்த இந்த சீடர்கள், தூய ஆவியர் அவர்கள் மீது வந்து இறங்கினது, அவர்களை பலப்படுத்தினது, அவர்களை பக்குவப்படுத்தியது, அவர்களை வல்லமைப்படுத்தியது என்று நாம் அறிகிறோம். அப்பொழுது தூய ஆவியர் எதிர்நோக்கி இருந்த சமயத்தில் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தூய ஆவியர் அவர்கள் மீது கடவுள் அனுப்பினார். இந்த வார்த்தைகள் ஆண்டவரின் இறுதி உரையில் சீடர்களுக்கு திட்டமாக கூறிய போது தூய ஆவியரை குறித்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்கிறார். யோவானின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16, 17 நாம் பார்க்கும் பொழுது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியராகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அதாவது எப்பொழுதும் நம்முடன் இருக்கும் தூய ஆவியரை ஆற்றல் பெற்றுக்கொள்ளும் வரையில் எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் என்று கூறியதை இன்று காலையிலே நாம் வாசிக்க கேட்ட லூக்காவின் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட எப்பொழுதும் உடனிருக்கிற தூய ஆவியாருக்காக சீடர் குழுவினர் பெந்தேகோஸ்தே நாளின் பண்டிகையின் போது தூய ஆவியரின் வருகையை அவர்கள் அனுபவித்தார்கள். தூய ஆவியரின் வருகையை அவர்கள் அனுபவித்தார்கள். நாம் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஒவ்வொரு வருடமும் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் படிப்பது மிக அவசியம்.
அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அப்பொழுது தூய ஆவியர் வானத்திலிருந்து சடிதியாய் அவர்கள் மேல் வந்து இறங்கினது என்று நாம் அறிகிறோம். ஆக தூய ஆவியர் இன்றும் திருச்சபையோடு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அனைத்து ஆற்றல்களும் உள்ள கடவுளின் அருளும் ஆற்றலும் இன்று இறைமக்கள் திருச்சபையில் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆவியரின் வாக்குறுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபொழுது அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இந்த பெந்தோகோஸ்த நாளிலே அவர்கள் கூடியிருந்து ஜெபித்த பொழுது அங்கே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள், வல்லமைப்படுத்தப்பட்டார்கள், தைரியப்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். ஆகவே இந்த நாளின் சிந்தனைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களில் இருக்கிற 8ஆம் வசனத்தில் இருக்கிற இந்த உண்மைகளை பற்றி நாம் தியானிப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இறை ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இறை ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் அறியலாம். இந்த பெந்தோகோஸ்தே நாளில் நான் நினைவு கூறுகிற மற்றுமொரு 2 நிகழ்வுகளை மீண்டுமாக உங்கள் மத்தியில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். தூய ஆவியர் மனுக்குல குடும்பத்திற்கு கொடுத்தார். ஆதியிலே கடவுள் மனிதனை படைத்த பொழுது களிமண்ணினால் மனிதனை உண்டாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்படி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவாத்மாவானான், மனிதனை போல ஆனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுளின் ஆவி மனிதனை உயிர்ப்பிக்க செய்தது. கடவுளின் ஆவி மனிதன் உருவாக செய்தது என்று நாம் அறிகிறோம். ஆனால் இந்த நாளிலே பெந்தகோஸ்தே நாளிலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், அதன்படி தேற்றவாளன் உங்களுக்கு தந்தருள்வார், அவர் வந்து உங்களை நடத்திடுவார் என்ற இந்த வாக்குத்தத்தம் இறை மக்களை ஆற்றலை பெற்றுக்கொள்ளும்படியாக அனுப்பப்பட்டது என்று நாம் அறிய வேண்டும். அதாவது இந்த திருமறை பகுதியில் இந்த பெந்தகோஸ்தே நாளில் தூய ஆவியர் கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்த 120 சீடர்கள் மற்றுமுள்ளவர்களெல்லாம் அங்கே ஆவியர் பொழியப்பட்ட பொழுது, கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் பல நிலைகளிலே அந்த ஆவியரை உணர்ந்தார்கள் என்று நாம் அறிகிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள், ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆற்றல் என்றும் நம்முடன் தூய ஆவியராகிய ஆற்றலை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்நாள் முழுமையில் அதை வெளிப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வல்லமை பெற்ற நாம் கடவுளின் வல்லமையை
நம் வாழ்நாள் முழுமையில் அதை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர்களின் வாழ்வில் தூய ஆவியரின் வல்லமை நீதிக்காக, நேர்மைக்காக குரல் கொடுப்பதிலும், உண்மைக்காக பாடுகளை அனுபவத்திலும், நெருக்கடிகள் வந்தாலும் தைரியமாக நின்று கொடுப்பதிலும் போன்றவைகள் அப்போஸ்தலர்களின் வாழ்க்கையில் அது கடைபிடிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் அவர்கள் மீது தூய ஆவியர் வந்து இறங்கினார். ஆனால் அவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட நிலையில் இந்த உலகத்திற்கு பகிரப்பட்டது என்று சொன்னால், நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைகளுக்காக, பாடுகளை அனுபவிப்பதற்காக, நெருக்கங்களுக்காக, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை அனுபவிப்பதற்காக தூய ஆவியர் அவர்களை பலப்படுத்தினார் என்று நாம் சொல்லலாம். அன்று நடந்த ஆண்டவரை சிலுவையில் அறைந்த பொழுது, இந்த ரோம ஆதிக்க சக்தியும் கொலை செய்த பொழுது, ரோமானிய அரசின் ஆதிக்க சக்திக்கு இந்த சீடர்கள் குழு பயப்பட்டார்கள். சீடர்கள் பயந்தார்கள், வீடுகளை பூட்டி அங்கே முடங்கி கொண்டார்கள் என்று நாம் திருமறையில் பார்க்கிறோம். மனிதரை பிடிக்க அழைத்த பேதுருவை அவன் ஆண்டவருக்கு பின்னால எப்படியெல்லாம் யோசித்தானோ தெரியவில்லை. ஆனால் மீண்டுமாக பழைய தொழிலாக மீன் பிடிக்க அவன் போவதை நாம் பார்க்கிறோம். பேதுரு மக்களை சந்திக்க முடியாமல் ஆற்றல் இழந்து போன சீடனாக அவன் காணப்பட்டான். ஆனால் தூய ஆவியரின் வருகைக்கு பின்னால அவர்கள் ஆற்றல் படுத்தப்பட்டார்கள். பெந்தகோஸ்தே நாளிலே நடந்த நிகழ்வு, அங்கே பலத்த காற்று வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் போல உண்டாகி வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அக்னிமயமான நாவு, பிரிந்திருக்கின்ற நாவு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் அவர்கள் பேச துவங்கினார்கள் என்று நாம் அறிகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மேலறையை சில வருடங்களுக்கு முன்னதாக நான் ஓமான் திருச்சபை மக்களை அழைத்து சென்ற பொழுது அங்கே இந்த மேலறைக்கு நாங்கள் சென்றோம். இந்த மேலறையில் இங்கே தான் சீடர்கள் அமர்ந்து தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தூய ஆவியர் அவர்கள் மீது பொழியப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்திலே, அதே நேரத்தில் எங்கள் எல்லார் மீது அந்த ஆவி, தூய ஆவியரின் பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். என் உடல் முழுவதும் ஒரு விதமான ஆவியின் நனைந்தது. அந்த உணர்வு ஒரு மேலான உணர்வு என்பதை நான் உணர்ந்தேன். அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஊழியக்காரர்களின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இப்படி வல்லமைப்படுத்தப்பட்ட சீடர்கள் திருக்கோயிலில் ஒரு முடவரை இயேசுவின் பெயரை சொல்லி எழுந்து நடக்கும்படி அவர்கள் செய்தார்கள். வெளியில் பேதுருவும் யோவானும் அப்படி வந்திருந்தாங்க. கோயிலுக்கு வெளியில் இருந்த ஒரு முடவனை, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று அவனை தூக்கி எடுத்த பொழுது அவன் கை கால்கள், முடக்கப்பட்ட கால்கள் எல்லாம் அவன் நேராக நின்று எழுந்து
கர்த்தரை பாடினான் என்று நாம் அறிகிறோம். ஆனால் 4ஆம் அதிகாரத்தில் அந்த யூத தலைவர்கள் பேதுருவையும் யோவானையும் பிடித்து மக்கள் மன்றத்தில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினால் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பேதுரு அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவர்களை நோக்கி, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் சொஸ்தமானான் என்று ஜனங்கள் எல்லாரும் தெரிந்திருக்க கடவுது. அங்கே அவன் தைரியமாய் எழுந்து நின்று, ஆண்டவரை கொலை செய்தீர்கள், அவர் நிமித்தமாக இவன் சொஸ்தமாக்கப்பட்டான் என்று பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில். ஆகவே பேதுருவை குறித்து அவர்கள் சொல்லுகிற போது இந்த பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டார்கள். அவர்களுக்கு நல்லா தெரியும், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், இவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவின் கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆக இயேசுவின் கூட இருந்தவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்டதான தூய ஆவியரை பெற்று அவர்கள் ஆற்றல் படுத்தப்பட்டார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். தூய ஆவியரின் ஆற்றல் நன்மைகளை வெளிப்படுத்துவதுதான், நீதியை செயல்படுத்துவதுதான், அக்கிரமங்களை கண்டித்து உணர்த்துவதுதான், நெருக்கங்கள் பாடுகளை பார்த்து பயந்து போகாமல் உயிர்த்த ஆண்டவரின் பெயரில் உண்மையை உறக்க செய்வது சொல்வதுதான். இதுதான் தூய ஆவியரின் கடமைகளாக இருக்கிறது என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இந்த காலங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இன்று திருச்சபை தீயோனின் கூடாரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, தொழில் கூடாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீதிக்கும் உறவுக்கும் உண்மைக்கும் இடமளித்து தூய ஆவி ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறதோ அங்கே ஒரு விடுதலை, எங்கெல்லாம் இந்த ஊழல்கள் மலிந்து காணப்படுகிறதோ, லஞ்சங்கள் இருக்கிறதோ, அந்த இடங்களிலெல்லாம் அவைகளை அழித்து ஒழித்து, அதுதான் தூய ஆவியரின் வேலை. அவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். அப்படின்னா கண்டித்து உணர்த்தும் போது நாம் அமைதியாக இருந்து விட தேவையில்லை, எதிர்த்து நின்று இந்த தீமைகளை அழிக்க வேண்டும். அதுதான் இன்றைய தலைப்பு. என்னென்ன? இறை ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இறை ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த அநீதிகளை எதிர்த்து நிற்க கடமைப்பட்டவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக இங்கு நான் குறிப்பிட விரும்புகிற ஒன்று, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருங்கள். தேவ ஆவிக்காக காத்திருக்கிறவர்கள், அவர்கள் மீது ஆவி பொழியப்படும் பொழுது கிறிஸ்துவுக்காய் அவர்கள் சாட்சியாய் இருக்க வேண்டும். தூய ஆவியரின் வல்லமை பெற்றவர்கள் சாட்சியாய் இருப்பார்கள். எருசலேம் மக்களிடம் சொல்லும் பொழுது, பூமியின் கடைசி வரை சாட்சிகளாய் இருங்கள் என்று சொன்னார். அதாவது நமது இல்லம், நமது கிராமம், நாம் செல்லும் பணியை, நாம் செய்யும் பணி, எல்லா இடங்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்திடல் வேண்டும். அதுதான் தூய ஆவியரை பெற்றுக்கொண்ட நீங்கள் சாட்சியாய் வாழ்ந்திட வேண்டும். நம்ம அநேக சமயங்களில் நாம் பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். நீதிக்காக
எழுந்து நிற்கிறவர்களாக அல்ல, அவைகளை கண்டித்து உணர்த்துகிறவர்களாக அல்ல. நம்முடைய சாட்சி எப்படியா இருக்கும் என்று சொன்னால், அவைகளை கண்டித்து உணர்த்தி கடைசி வரையில் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்திடல் வேண்டும். தூய ஆவியாரை ஆட்கொள்ளுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் சாட்சியின் வாழ்வு மேலோங்கி நிற்கும். தூய ஆவியருக்காக நம்மை உட்படுத்துவோமானால், தூய ஆவியரை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போமானால், நம்முடைய வாழ்வு சாட்சியின் வாழ்வு மேலோங்கி நிற்கும். அநேக இறை மக்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆரம்ப கால திருச்சபை மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்பது நமக்கு சாட்சி. அவங்களெல்லாம் ஒன்றிணைந்திருந்தார்கள், ஒருமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த இறை மக்களது நம்பிக்கை, பற்றுறுதி, ஒற்றுமை, உணர்வு, பகிர்தல், கபடற்ற தன்மை இவைகளெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் செயல் வடிவங்களாக வெளிப்பட்டன. அந்த மக்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒற்றுமை, உணர்வு, பகிர்தல், கபடற்ற தன்மை இதெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெளிப்படுத்தி ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ்ந்தார்கள் என்று நாம் அறிகிறோம். அதே நேரத்தில் போய் சொன்ன அனனியாவும் சப்பீராவும் அவர்கள் அகற்றப்பட்டார்கள் என்று நாம் அறிகிறோம். பேதுரு அவர்களிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கூட கேட்கவில்லை. பேதுரு என்ன கேட்குறாருன்னா, மாறாக தூய ஆவியரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதென்ன. சாத்தான் புகுந்துக்கிறான். ஒரு நல்ல மனசில் சாத்தான் புகுந்தானா எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி சொல்லிடுவான். எல்லாவற்றையும் விழுந்து போகும்படியாக நம்மை விழுந்து போக செய்வான். அதுதான் சாத்தானுடைய வேலை. அவனிடத்தில் ஒற்றுமையை உண்டு பண்ண மாட்டான், நல்லுணர்வுகளை உணர வைக்க செய்ய மாட்டான், நம்பிக்கை இருக்க செய்ய மாட்டான், பற்றுறுதி பற்றுக்கொள்ள அவன் விட மாட்டான். ஆகவே இந்த சாத்தான் அவனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டது என்ன என்று பேதுரு கேட்கிறார். தூய ஆவியரை சோதிக்க நீங்கள் உட்பட்டது ஏன் என்று கேட்டார். அங்கே பார்க்குறோம், தூய ஆவியரை சோதிக்க நீங்கள் ஏன் உட்பட்டீர்கள் என்று கேட்கிறார். ஆக உண்மைக்கு சான்று பகருவதை விட்டுவிட்டு பொய்க்கு கூட்டாளியாக இருந்து வாழ்வது தூய ஆவியரை விட்டு விலகுவது ஆகும். அந்த வார்த்தையை இன்னொரு தடவை படிக்கிறேன் நான். உண்மைக்கு சான்று பகருவதை விட்டுவிட்டு பொய்க்கு கூட்டாளியாக இருந்து வாழ்வது தூய ஆவியரை விட்டுவிடுவது ஆகும். தூய ஆவியர் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நாமே தூய ஆவியரை விட்டு தீமை செய்வதால் விலகிக் கொள்கிறோம் என்று நாம் அறிகிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நற்செய்தி சொல்லி கொண்டிருக்கிற ஸ்தேவான், அவன் மீது கல்லெறிகிறார்கள். ஆனால் அவர் தூய ஆவியின் வல்லமை பெற்றவர்களாக அந்த இடத்திலே அவன் வானம் திறக்கிறதையும் ஆண்டவர் இயேசு கடவுளின் வலது பாசத்தில் நின்று நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொன்னார். உண்மையோடு வாழ்ந்த ஒரு மனிதன் அவனை நெருக்கும்போது நீதி நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக அவன் அடித்து கொல்லப்படும் பொழுது அந்த பரலோக காட்சியை அவன் கண்டு உயிர் விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இவன் அடிப்படுகிறதற்கு நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே நாம் சொல்லுகிறோம், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மடிமை வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே ஸ்தேவான் அங்கே வலது பாசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறவராக, என்னுடைய ஊழியக்காரன் இங்கே கஷ்டப்படுகிறான், அவனை எழுந்து வரவேற்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் காண முடிகிறது.
ஆகவே இது அல்லவா கல்லறியும் துன்பத்திலும் சாட்சியின் தொனி நமக்கு கேட்கப்படுகிறது அல்லவா என்று நாம் உணர வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் பவுல் கூறுகிறான். இது ஒரு அருமையான வாக்கியங்கள். பவுல் அநேக நெருக்கங்களை அடைந்த பொழுது அவன் அந்த வார்த்தைகளை சொல்கிற விதத்தை பாருங்கள். நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிந்து போவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்படின்னா எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டங்களை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று நாம் அறிகிறோம். மற்றும் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12:10 கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்ன அருமையான சாட்சியின் அனுபவங்களின் வார்த்தைகள். என்ன சொல்றாரு பவுல்? எனக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற அனுபவங்கள், பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்ல. அது மட்டுமல்ல, இன்றைய எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இவைகள் எல்லாத்தையும் யோசித்து பார்த்துப்பாரு பவுல். நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இன்றைய திருச்சபை பாடுகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறதா? அல்லது பாடுகள் ஏற்படும்போது அதை சமாளிக்க முடிகிறதா, அதை சந்திக்க முடிகிறதா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய சூழலில் அநேக திருச்சபைகளில் பணமும் பதவியும் தான் முக்கியமாக இருக்கிறது. அதனால் திருச்சபைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சாட்சியை திருச்சபைகளில் நாம் எதிர்பார்க்க முடிகிறது? அன்புக்குரியவர்களே, தூய ஆவியரை பெற்றவர்களாகிய நாம் ஒரு நற்சாட்சி பெற்ற மக்களாக இந்த திருச்சபையில் துணிக்க வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும். சாத்தானுடைய ஆளுகைக்கு நம்மை உட்படுத்தக்கூடாது. தூய ஆவியர் நம்மை நல்வழிப்படுத்தி நடத்துவார். ஆக அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியாருக்காக காத்திருத்தல் என்று சொல்லும் பொழுது, தூய ஆவியாருக்காக எதிர்நோக்கி காத்திருத்தல் என்று சொல்லும் பொழுது, நாம் இறை ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை ஆற்றலை பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தந்தருள்வாராக. ஆமென். அன்பிற்குரிய விசுவாசிகளே, தூய ஆவியாரின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளவும் நம்மை பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்திலே நம்மை அனுதினமும் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து கீர்த்தனைகளில் 98வது பாடல் ஆவியை மழை போலே ஊற்றும் என்கின்ற கீர்த்தனையை நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு சேர்ந்து பாடுவோம். ஆவியை மழை போலே ஊற்றும் பல ஜாதிகளை மந்தையில் கூட்டும், மந்தையில் கூட்டும். ஆவியை மழை போலே ஊற்றும். பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே
திருச்சபைக்கான அறிவிப்புகள் நம்முடைய செயலர் டாக்டர் நவீன் பிலிப் தேவகுமார் ஐயா அவர்கள். கிறிஸ்துக்குள் அன்பிற்குரிய தூய மரியாளாயுடன் விசுவாசிகளே, இந்த இணையதள வழிபாட்டின் வழியாக உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் அன்பின் திருப்பெயரில் தோத்திரங்களையும் வாழ்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சபையின் கனிவான கவனத்திற்கு நமது பேராயத்தின் ஆயர்களின் பணியிட மாற்றத்தின்படி நமது ஆயர்கள் இருவரும் வரும் ஜூன் 1ஆம் தேதி அன்று மற்ற ஆலயங்களுக்கு பணியிட மாற்றம் பெற்று செல்கிறார்கள். நமது தலைமை ஆயர் ரெவரண்ட் சாமுவேல் சுந்தரராஜ் அவர்கள் 6 ஆண்டுகளும், இணை ஆயர் ரெவரண்ட் பென்னி மைக்கேல் அவர்களும் 3 ஆண்டுகளும் நமது ஆலயத்தில் பணி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களுக்கு நமது சபையின் சார்பில் வழி அனுப்பு விழா வரும் 29/5/2021 சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் நடத்த கடந்த 9/5/2021 அன்று நடைபெற்ற குருசேகர குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. எனவே திருச்சபையார் நமது ஆயர்களுக்காக ஜெபிக்கவும் வழி அனுப்பு விழாவில் கலந்து கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையின் மூத்த அங்கத்தினரும் கெல்லிஸ் பகுதியில் வசித்து வந்த திரு பி. ஆல்பர்ட் அவர்கள் கடந்த 10/5/2021 திங்களன்று கர்த்தருக்குள் நித்திரடைந்தார் என்பதனை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு சபையாருக்கு அறிவிக்கின்றோம். அவரின் நல்லடக்க வழிபாடு பெங்களூரில் நடைபெற்றது. துயரத்தில் உள்ள குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி சபையாரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையின் அங்கத்தினரும் பழைய ஆலய பகுதியில் வசித்து வந்த திருமதி சுசீலா தாஸ் அவர்கள் நேற்று 15/5/2021 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் கர்த்தருக்குள் நித்திரடைந்தார் என்பதனை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு சபையாருக்கு அறிவிக்கின்றோம். தாயார் நல்லடக்க வழிபாடு இன்று பகல் 11 மணி அளவில் நமது கல்லறை தோட்டத்தில் நடைபெறும். துயரத்தில் உள்ள குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையின் அங்கத்தினரும் நேரு நகர் பகுதியில் வசித்து வந்த திருமதி ரேணுகா தேவி அவர்கள் நேற்று சனிக்கிழமை கர்த்தருக்குள் நித்திரடைந்தார் என்பதனை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு சபையாருக்கு அறிவிக்கின்றோம். அவரின் நல்லடக்க வழிபாடு இன்று 16/5/2021 ஞாயிறு பகல் 11:30 மணி அளவில் நமது கல்லறை தோட்டத்தில் நடைபெறும். துயரத்தில் உள்ள குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி சபையாரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு காணிக்கை விவரங்கள். கடந்த வாரத்தில் வீடியோ கேமரா மற்றும் கிருமி நாசினி வாங்க சிறப்பு காணிக்கை படைத்தவர்கள் திருமதி திரு ராஜசேகரன் குடும்பத்தினர் ரூபாய் 1000, திரு ஜி அருண்குமார் குடும்பத்தினர் ரூபாய் 1000, பெயர் வெளியிட விரும்பாத நபர் ரூபாய் 2000. திருச்சபையின் சார்பிற்கு அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வார காணிக்கை விவரம். பொதுநிதி ரூபாய் 55,350, திட்டநிதி ரூபாய் 14,360, சமுதாய நிதி ரூபாய் 39,000, டோரா பூமுஸ்ரா கல்வியுதவித்தொகை ரூபாய் 1950, கல்லறை பராமரிப்பு நிதி ரூபாய் 14,250, மொத்த காணிக்கை ரூபாய் 1,24,910. இத்துடன் நாளுக்கான அறிவிப்புகள் முடிவடைந்தது. ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். பேராயத்திலிருந்து நம்முடைய செக்ரட்டரி ரெவரண்ட் ஜான் பாஸ்கர் அவர்கள் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அதை நான் படிக்க விரும்புகிறேன். Greetings, you are kindly requested to announce the following at your church during Sunday worship services. Sponsorship for MSc, post basic BSc, post basic diploma, a fellowship in nursing program in the College of Nursing for the academic year 2021 to 2022. Number 1, MSc degree in nursing. Candidate must be graduate of BSc, basic BSc nursing or post BSc nursing. Post basic BSc nursing candidate must be a diploma in general nursing and midwifery or alternate courses. Fellowship in nursing candidate must be a graduate of basic BSc nursing or post BSc nursing degree. 4,
post-basic diploma programs in nursing must be a diploma in general nursing, BSc nursing, post-basic BSc nursing. For the above category, candidates should have served for a minimum period of 2 years after their training in any of the supporting mission hospitals. Application should reach the Administrative Secretary, CSI Diocese of Vellore, number 3/1 Anna Salai, Vellore, on or before 31st May. 31st May last date. Yours sincerely, Reverend Dr. Y. John Bhaskar. திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயத்தில் இணைந்து கொள்ளப்பட்ட மார்ட்டின் டேனியல் செல்வகுமாரி என்பவருடைய மகன் செல்வன் லாய்சன் நேத்தன் டேனியல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் காமராஜர் பாஸ்டேட் ஹோலி கிராஸ் சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கும் ரெவரண்ட் பால் பிரான்சிஸ் அண்ட் ரெவரண்ட் இந்திரா பால் அவருடைய மகள் செல்வி டாக்டர் திவ்ய பிரசன்னா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் இறுதி அறிவிப்பு. அடுத்தது, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயம் ஆற்காடு திருச்சபையும் சேர்ந்த சாமுவேல் சந்திரசேகரன் என்பவருடைய மகன் செல்வன் கிளின்டன் கெய்த் சாம் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் காவேரிப்பாக்கம் திருச்சபை அங்கத்தினராக இருக்கும் திரு பி வேதமுத்து என்பவருடைய மகள் செல்வி ஜெசிந்தா ஜெனிஃபா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் இறுதி அறிவிப்பு. அடுத்த அறிவிப்பு, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயத்தில் அங்கத்தினராக இருக்கும் திருவாளர் குணசேகரன் வத்சலா வசந்தகுமாரி என்பவர்களுடைய மகள் செல்வி பிரியா பாலின் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ஏகாம்பரநல்லூர் பாஸ்டேட் கத்தாரிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த நடராஜன் என்பவருடைய மகன் செல்வன் ஷியாம் சுந்தர்ராஜ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிவிப்பு. அடுத்தது, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் தூய மரியாள் ஆலயத்தில் அங்கத்தினர்களான திருவாளர் டி ஜோப் சிசில் என்பவருடைய மகள் செல்வி ஜே ஷாலி கெட்சியால் இன்பவதனி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் சத்துவாச்சாரி சென்ட் பால்ஸ் சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கும் சத்யமூர்த்தி என்பவருடைய மகன் செல்வன் கவியழகன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 1ஆம் அறிவிப்பு. அன்பு விசுவாசிகளே, கடந்த வாரத்தில் பிறந்தநாளை கண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிற திருச்சபை அங்கத்தினர்கள் திருமதி தனசேகரி ஜேக்கப், சகோதரி கிரேஸ் ஷீலா ஜான்சிராணி, திருவாளர் ஸ்டீஃபன் பென்னட் திருச்சபையின் சார்பில் அவர்களுக்கு அன்பின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்தில் திருமண நாளை கண்டு நன்றி காணிக்கை படைத்திருக்கிற திருச்சபை அங்கத்தினர்கள் திருமதி திரு ராஜசேகரன் குடும்பத்தினர், திருமதி திரு பெர்சி மெட்டில்டா லிவிங்ஸ்டன் குடும்பத்தினர் ஆலயத்தின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்தில் கர்த்தருடைய அற்புதத்தை வாழ்வில் கண்டு நன்றி காணிக்கை படைத்திருக்கிற திருச்சபை அங்கத்தினர்கள் திருவாளர் அருண்குமார்,
பெயர் வெளியிட விரும்பாத நபரும் திருவாளர் பாலமுருகன், திருவாளர் சாம் நார்மி நோபல், திருவாளர் இன்பராஜன் குடும்பத்தினர், திருமதி காஞ்சனா, திருவாளர் பால்சன், திருமதி ஃபாத்திமா ஜார்ஜ். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி காணிக்கை படைத்திருக்கிற திருச்சபையின் அங்கத்தினர்கள் டாக்டர் நவீன் பிலிப், அருணா நவீன் குடும்பத்தினரும், பெயர் வெளியிட விரும்பாத நபர் மற்றும் 50 ஆண்டு காலமாக தூய மரியாள் ஆலயத்தில் அங்கத்தினராக இருக்க கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லி திருச்சபையின் அங்கத்தினரும் நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள். சபையின் சார்பிலே அவர்களுக்கு அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கத்தோடு எங்களை கண்ணோக்குகின்ற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கை உமது கரத்தில் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனங்கள் ஏற்படுகின்ற பொழுது உமது கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, பறந்து காக்கின்ற பட்சியை போல நீர் எங்கள் மீது ஆதரவாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்திலும் 15 நாட்களை நாங்கள் காணவும் மீண்டுமாக புதிய ஒரு வாரத்தில் நாங்கள் பிரவேசிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த சுகம், பலன், ஜீவன், ஆயுசு நாட்கள் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நல்ல ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போட நீர் போதுமானவராகவும் வல்லமையுள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனத்தினுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவருடைய வேதனையை அறிந்திருக்கிறேன், அவர்கள் கூப்பிடுதலை நான் கேட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு ஒரே பர்வதத்தில் இறங்கி வந்து விடுவித்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது புயத்தின் வல்லமைகள் குறையாமல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் மீது மனமிறங்கும், எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவரே ஆறுதலின் மீதும் ஆரோக்கியத்தின் மீதும் நீர் கண்ணோக்கமாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த கொரோனா வைரஸினுடைய 2ஆம் அலையினாலே ஆண்டவரே உறவுகளை இழந்து பயத்தோடு நடுக்கத்தோடு கூட இருக்கின்ற உமது பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களை விடுவித்து ஆண்டவரே இந்த வைரஸுடைய பிடிகளை நீர்தாமே அழித்து ஒரு ஆரோக்கியத்தை, சமாதானத்தை எங்கள் தேசத்தில் நீர் கட்டளிடும்படியாக உம்முடைய கரத்தில் எங்கள் தேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்குறுதி இருக்கிறவரே, இதோ ஆண்டவரே, தூளும் சாம்பலும் ஆகிய நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மையே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா, நீர் மனம் இறங்கும், இந்த சூழ்நிலைகளை மாற்றி போடும். ஆண்டவரே, இந்த வைரஸினுடைய பிடிகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டதாகும். ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாக ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, உறவுகளை இழந்திருக்கிற குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தேவரீர் உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் அன்பின் ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்களோ கர்த்தாவே, வியாதியிலே படுக்கையில் கிடக்கிற அவர்களை நீர் தாங்குகிற தேவனாக இருக்கிறீர். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சத்தியம் சொல்லுகிறதே. கர்த்தாவே, மனமிறங்கும், அவருடைய வியாதியின் படுக்கைகளை நீர் மாற்றி போடும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நோயின் பிடிகளும் ஆண்டவரே பிள்ளைகளை தொடர்ந்து பிடிக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அரணாகவும் கோட்டையாகவும் துருகமாகவும் இருந்து நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு நீர்தாமே நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்களிலே உம்முடைய ஆறுதலும் உம்முடைய தெய்வீக சமாதானமும் சுகமும் பலமும் நிலைத்திருக்க நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஐயா, ஆண்டவரே, உணவை இழந்து ஆண்டவரே உணவில்லாமல் வேதனையோடு கூட இருக்கின்ற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். அப்பா, ஆண்டவரே, அன்றைக்கு காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த நல்ல ஆண்டவர் கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உணவையும் நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் கண்களுக்கு முன்பதாக யார் யாரெல்லாம் வேதனையோடு கூட சிறுமியோடு கூட இருக்கிறார்களோ உதாரத்துவமாய் நாங்கள் அவர்களை ஆண்டவரே ஆதரிக்க நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற நன்மையான காரியங்களை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தூய ஆவியின் வல்லமைக்காக காத்திருக்கின்ற உம்முடைய சீடர்களை உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே நிரப்பி அவர்களை பலப்படுத்தின அன்பின் ஆண்டவர், உமது ஆவியின் வல்லமையினாலும் தேற்றுதலினாலும்
நீர் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதுமானவர், அவருடைய வல்லமை எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போடும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கை கொண்டு உம்மையே நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பாதப்படியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆறுதலும் சமாதானமும் பாதுகாப்பும் இந்த புதிய வாரம் முழுவதும் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் யாவரும் ஒருமனப்பட்டு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் பலப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் நம்மோடும் நம்முடைய திருச்சபை குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் நமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று விடுதலையின் மக்களாக வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.